வகுப்பறைகளில் மாணவர்களை பாவடிவில் உட்கார வைப்பது கட்டாயம் கிடையாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் பகுதியில் உள்ள ஜவ்வாது மலைவாழ் மக்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வடக்கு மண்டல திரளணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் இதனை தெரிவித்தார். அது மாணவர்களுக்கு வந்து சுமையை ஏற்படுத்தும், அது மாதிரி கழுத்து வலிக்கும், அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அது கட்டாயம் நாங்கள் சொல்லவே இல்லையே. எங்கெங்கெல்லாம் அந்த பாவடி இருக்கிறவங்க வந்து நடத்தி பாருங்க, உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதை பின்பற்றி கொள்ளலாம் என்று தான் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து தொடக்க கல்வியில் பிரைமரி ஸ்கூலில் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி தான் உட்காரே வைக்கிறோம். குழந்தைங்க சின்ன வயசுல அப்படி தான் உட்காருங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு குழந்தைங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்டது தான். கிளாஸ் ரூம் போர்டே தான் பார்க்கறதில்ல, டீச்சர்ஸ் அந்த இடத்துக்கே வந்து பாடம் நடத்த வேண்டும் என்கிறது தான் முடிவு செய்யப்பட்டது. இது வந்து கட்டாயம் கிடையாது என்பதை